நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. வறட்சியின் காரணமாக கருகிய பயிர்களை கண்டு தமிழகத்தில் இன்று 16 விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கெங்குவள்ளியில் தண்ணீரின்றி வாடிய பயிர்களை கண்ட விவசாயி மாரடைப்பால் உயிரிழந்தார். ஆத்தூர் அருகே நரிப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி செங்கோடன் என்பவர் தனது 4 ஏக்கர் நிலத்தில் மஞ்சள், கத்திரிக்காய், மரவள்ளி கிழங்கு உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரின்றி வாடியதால் வயலில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். குச்சி ஒழிட்டு மல்ல அப்படி காட்டு பக்கம் போவார். போய் நேற்று பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி காஞ்சி போச்சே, எப்படிடா பொழைப்ப, எப்படிடா கடன் கட்டுவேன் அப்படின்னு அழுதார். அப்பவே எப்படிடா கடன் கட்டுவேன், எப்படிடா பொழைப்ப, தண்ணி இல்லைங்க தாத்தா அப்படின்ட்டு வந்து அப்படியே படுத்து தான் பேசல, பேச்சுமில்ல மூச்சுமில்ல, தாத்தா தாத்தான்னு அவனுக்கு கூப்பிட்டானுங்க, பேசலிங்க. அவருக்கு காடு காஞ்சது தாங்க, அவனுக்கு கவலையே காடு காஞ்சது தாங்க அவருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அன்னந்தல் பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற விவசாயி சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி பூக்கள் சாகுபடியில் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே விவசாய கிணறு வற்றியதால் மனமுடைந்த அவர் போதிய நீரின்றி விவசாயத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி கேட்ட நிலையில் மன உளைச்சலில் இருந்த அண்ணாமலை தன் தோட்டத்தின் அருகில் இருந்த புளிய மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பூசெடி அந்த பூவருக்கு போய் பூவெல்லாம் நஷ்டம் ஆகி போயிடுச்சு. அதனால் அதை பார்த்துட்டு மனசு வெறுத்து நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணவங்க கடன் ஆகி போயிடுச்சு, இதுவும் இப்படி கடன் ஆகி போயிடுச்சுன்னு வெறுத்து அவர் அங்கேயே சுருக்கு வச்சுன்னு சுற்றிட்டாரு. பக்கம் பார்த்து நாங்கள் போனோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வாகை தாகூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வேல்சாமி மக்காச்சோள சாகுபடி பொய்த்ததால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் மாவிலங்காவலைச் சேர்ந்த பெரியா, தேக்காட்டூரைச் சேர்ந்த செல்லம்மாள் ஆகியோர் வாடிய பயிர்களை கண்டு உயிரிழந்தனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே சின்ன பொன்னாயூரைச் சேர்ந்த விவசாயி கணேசன் தனக்கு சொந்தமான 4 ஏக்கர் நிலத்தில் சம்பா பயிர் கருகியதால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 2 விவசாயிகள் இன்று உயிரிழந்துள்ளனர். மேலும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை, தேனி மாவட்டம் கம்பம் ஆகிய பகுதிகளிலும் தலா 1 விவசாயி உயிரிழந்தனர். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் யாரும் வறட்சியால் உயிரிழக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் சம்பத் தலைமையில் தமிழக வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி, சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MC சம்பத் கடலூர் மாவட்டத்தில் யாரும் வறட்சியால் உயிரிழக்கவில்லை என்று தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் விவசாயிகள் வறட்சியால் உயிரிழந்ததாக எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். எதிர்கட்சிகள் தவறான பரப்புரை செய்கிறாங்க. அதில் வர நிகழ்வு ஒழிய உண்மை நிலைமையை கண்டறிஞ்சு பிரஸ் ரிப்போர்ட்டர் பேசுகிறோம். அப்போ இறந்தவங்க எதிர்கட்சிக்காரங்க செய்கிற சதின்னு சொல்லிங்களா? அப்போ அப்படிதான் எங்களுடைய நம்பிக்கை. இங்கே நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயிகள் அனைவரும் தன்னம்பிக்கை உள்ளவங்க. ஒரு வருஷம் போய்த்தாலும் ஒரு வருஷம் விளைஞ்சிடன்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்க. நம்ம மாவட்ட விவசாய மக்கள் அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் வறட்சி கணக்கெடுப்பு ஆய்வு பணிகளில் தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பருவமழை பொய்த்ததால் வறட்சி காரணமாக பூண்டி, மீஞ்சூர், திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் உப்பு நீரால் கருகி வீணாகி உள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் வறட்சி பாதிப்பை மதிப்பிடும் பணியில் 487 அரசு ஊழியர்கள் கடந்த 2 தினங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் மண்வள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து 4 மாதத்திற்குள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆய்விற்கு வந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக நிலவியல் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு இன்று தொடங்கப்பட்டுள்ளது. ஆய்வு பணியில் சுமார் 250 கள அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். கள அலுவலர்களின் ஆய்வு பணியை ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், துணை ஆட்சியர்கள் நிலையில் மேற்பார்வையிட்டு கண்காணித்தனர்.
எம்ஜிஆர் பிறந்த நூற்றாண்டை ஒட்டி அவரது உருவம் பொறித்த நாணயமும் சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிடக் கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவும் தனித்தனியே கடிதம் எழுதியுள்ளனர். முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக முதலமைச்சர்களில் ஒருவரான எம்ஜிஆர் சிறப்பான மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்தி தேசிய அளவிலும் உலக அளவிலும் புகழ்பெற்றவர் என குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி செயல்படுத்திய சத்துணவு திட்டத்தை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் தமிழகத்தின் சமூக பொருளாதார நிலை விரைவாக உயர்ந்ததற்கு எம்ஜிஆர் அமைத்த அடித்தளமே காரணமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் பிறந்த நூற்றாண்டை ஒட்டி அவரது உருவம் பொறித்த நாணயமும் சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிடுவது அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் பிறந்த நாளான ஜனவரி 17ஆம் தேதி அவரது உருவம் பொறித்த நாணயம், சிறப்பு அஞ்சல் தலை ஆகியவற்றை வெளியிட வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடிக்கு சசிகலா எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டு மக்களுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ள எம்ஜிஆர் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் எம்ஜிஆர் என சுட்டிக்காட்டியுள்ளதுடன் எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரது உருவம் பொறித்த சிறப்பு நாணயம் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட வேண்டும் என தனது கடிதத்தில் பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தலைமையில் 2வது நாளாக கட்சியின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வது குறித்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரையும் பங்கேற்றனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களின் நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் ஜல்லிக்கட்டை நடத்த தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக நிர்வாகிகள் கூறினர். இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மாவனுடைய ஆணைக்கு இணங்க இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற சின்னம்மா அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கழக அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து கழகத்தினுடைய வளர்ச்சி பற்றியும் கழகத்தினுடைய நிர்வாகத்திறன் பற்றியும் மிக சிறப்பான ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். ஒவ்வொரு கிளைக்கழகமும் ஒவ்வொரு நகர்கழகமும் ஒன்றிய கழகமும் 3 மாதத்துக்கு ஒரு முறை கிளைக்கழகத்தை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும், கட்சி வளர்ச்சிப் பணிகள் ஆற்ற வேண்டும் என்று மிக தெளிவான ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். இந்த கூட்டத்திலே அம்மாவனுடைய உண்மையான வாரிசு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய நலனை கருதி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய நலன் வறட்சி பெற்றிருக்கிறதை கொண்டு வறட்சி மாநிலமாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்பதை முதற்கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முழு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்பது முதற்கொண்டு கழகத்தினுடைய சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு வழிவகைகளை எம்ஜிஆரினுடைய நூற்றாண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடும் விதமாகவும் பல்வேறு ஆலோசனைகளை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வழங்கினார்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் 6 முறை முதல்வராக இருந்துள்ள ஜெயலலிதா ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காக கறவை மாடுகள் திட்டம், அம்மா உணவகம், மருந்தகம், இலவச சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவிக்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், நீதிபதி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் எந்த ஒரு விருதையும் எவர் ஒருவருக்கும் வழங்குங்கள் என அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். திமுக செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றுள்ள நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியை மு.க. அழகிரி, கனிமொழி ஆகியோர் கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்தனர். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து நாள்தோறும் அரசியல் கட்சியினர், பிரபலங்கள் உள்ளிட்டோர் நலம் விசாரித்து வருகின்றனர். இதனையடுத்து கருணாநிதியின் உடல் நலனை கருத்தில் கொண்டு திமுகவின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் மு.க. அழகிரி, கனிமொழி ஆகியோர் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று கருணாநிதியை சந்தித்தனர்.
2 பிரச்சனைகளை பற்றியும் பேசுவோங்க, ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பற்றி. ஆனால் பாராளுமன்றத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் நடைபெறவில்லை என்றால் அதை பற்றியும் பேசுவோம். அதை விட முக்கியமாக விவசாயிகள் பிரச்சனையை பற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே பாராளுமன்றத்தில் பேசும். ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்தியில் ஆளும் பாஜக அரசு தொடர்ந்து பொய்யான தகவல்களை கூறி வருவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து தமிழக மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். அரசியல் கட்சிக்காரங்க அவங்க சுயநலத்துக்கு வேண்டி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அன்னைக்கு தான் இது நடக்கும். அதுவரை இது ஒன்றுமே நடக்காது. அரசியல் கட்சிக்காரன் லாபத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான், ஓட்டுக்கு வேண்டி. இந்த ஓட்டை வாங்குறதுக்கு எப்படி பேசணுமோ அப்போ அந்த ஜல்லிக்கட்டை எடுத்துக்கிட்டு தான், பாக்கி நேரம் விட்டுக்கிட்டு தான். இதுதான் மேட்ரு. அது கோர்ட்டு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அதாவது தமிழன் எதிர்பார்க்கக்கூடியது இது. எந்த தமிழனும் எதிர்பார்க்கக்கூடியது இது. தமிழ்நாட்டில் பிஜேபி வந்தால் கண்டிப்பாக அது ஜல்லிக்கட்டு நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் மத்திய அரசனோட அதான். இப்போ மோடி அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை பற்றி கேர் பண்ண மாட்டேங்காரு. அவர் கேர் பண்ணால் கொஞ்சம் உள்ள இறங்கி நடக்கும். பொன்ராதா கிருஷ்ணா அந்த மாதிரி ஆட்கள்லாம் சும்மா பேசுறதோடு சரி, செய்கிற மாதிரி இல்லை. தமிழ் சவுந்தரராஜன் பிஜேபி கூட இதே தமிழுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை பூரா அழிச்சிட்டு அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவங்க இந்தியர்களுடைய கலாச்சாரத்தை தான் கொண்டு இது பண்ணுறாங்க. தமிழ் கலாச்சாரத்தை அவங்க விரும்பல. அவங்க பிப்ரவரி மாதம் வரை சென்னை நகருக்கு தேவையான குடிநீர் இருப்பு உள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பருவமழை பொய்த்து போன நிலையில் தமிழகத்தின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் SP வேலுமணி பிப்ரவரி மாத இறுதி வரை சென்னையில் குடிநீருக்கு பிரச்சினை இல்லை என்றும் அதன் பிறகு ஆந்திராவில் இருந்து குடிநீர் வரவழைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதனிடையே தமிழகம் முழுவதும் சீராக குடிநீர் விநியோகிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் குடிநீரை அதிக விலைக்கு விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் SP வேலுமணி தெரிவித்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களும் குடிநீரை தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். அதாவது குறிப்பாக வரக்கூடிய குடிநீரை சமைப்பதற்கும் குடிப்பதும் வைத்துக்கொண்டு மற்ற நீரை மற்ற இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இப்படி ஒரு குடிநீரை அதாவது வேஸ்ட் செய்யாமல் வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்று நீங்களும் உங்கள் மூலமாக. தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான குத்துச்சண்டை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற மாணவி திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் கேலோ இந்திய திட்டத்தின் கீழ் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேர்வுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் தூத்துக்குடி சோரீஸ்புரம் பள்ளி 9ஆம் வகுப்பு மாணவி மாரீஸ்வரி குத்துச்சண்டை போட்டியில் சக போட்டியாளர்களுடன் மோதிய போது திடீரென மயங்கிய நிலைக்கு சென்றுள்ளார். உடனே மாரீஸ்வரியை மைதானத்தில் அமர வைத்து முதல் உதவி அளித்து தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மாரீஸ்வரியை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தபோது அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவி மாரீஸ்வரி மரணமடைந்தார். மாணவி மாரீஸ்வரியின் மரணம் குறித்து தூத்துக்குடி உதவி ஆட்சியர் மருத்துவமனைக்கு வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளார். சென்னையில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெறும் 40வது புத்தக கண்காட்சியை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் K. பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள புனித ஜார்ஜ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் 40வது புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் K. பாண்டியராஜன் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெற தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்த பாண்டியராஜன், தமிழகத்தில் 18,000 நூலகங்கள் உள்ளதாக குறிப்பிட்டார். நூலகங்கள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நூல் ஆர்வம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எப்போதும் ஒரு புத்தகத்தை நண்பனாக கொண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 18,000 நூலகங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக இருக்கு. கண்டிப்பா நூலகத்துறையும் கல்வித்துறையும் பப்பாசியோட இணைந்து இந்த புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடப்பதற்காக உறுதுணையாக இருப்போம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.